ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்திலே கிராஸ் டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது ஏசாயா 40:28, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவது இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் சோர்ந்து போகிறவர் அல்ல. நாம் சோர்ந்து போனாலும் அதை விசாரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். உணவின்றி என் ஜனங்கள் சோர்ந்து போவார்களே என்று அறிந்து 3 நாள் பிரசங்கித்த என் தேவன் அவர்களுக்கு உணவை ஆயத்தப்படுத்தி அவருடைய சோர்வை நீக்கினதை நாம் பார்க்கிறோம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதன், ஆனால் பெரிய ஊழியக்காரன். அவன் சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். சோர்வு அவனை தாக்கிய சோர்வு மரணமே வந்தாலும் போதும் என்று சோர்வில் ஆண்டவரை நோக்கி என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்கிறான். அநேகர் ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்படவில்லையோ என்று சோர்ந்து போயிருக்கலாம். அநேகர் வியாதி நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம். கடன் நிமித்தம் சோர்ந்து போனவர்கள் ஏராளம். பிள்ளைகள் நிமித்தம் சோர்ந்து போகிறவர்கள் ஏராளம். குடும்ப பிரச்சனைகள் நிமித்தம் கணவன் மனைவி சோர்ந்து போவது அநேக இடங்களில் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சிலர் ஆவிக்குரிய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்கள் கூட சில நேரங்களில் சோர்ந்து போகிறார்கள். புயல் காற்று போல, பெரு வெள்ளம் போல இந்த சோர்வு எப்பேற்பட்ட மனிதனையும் நிலை கொலைய செய்து விடுகிறது. ஜெபித்து துதித்து ஆராதித்து கொண்டிருந்த ஒரு அருமையான விசுவாசி சில சின்ன பிரச்சனைகள், அவருடைய குடும்பத்தின் பிரச்சனைகள் நிமித்தமாக சோர்ந்து போய் மிகவும் களைத்து போய் அவர்கள் அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, பல விதமான சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய மக்கள் சோர்ந்து போகிறார்கள். ஆண்டவரை அறியாதவர்கள் சோர்ந்து சில நேரங்களில் தற்கொலை செய்து விடுகிறார்கள். ஆனால் நம்மை தேற்றுகிற வேத வசனம், நம்மை உயிர்ப்பிக்கிற வேத வசனம் என்ன சொல்லுகிறது?
அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிற நமக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான். ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போன ஒரு மனிதனை பலப்படுத்துகிற தேவன். நீ சோர்ந்து போகாதே என்று சொல்வதை விட, சோர்ந்து கிடக்கிற ஒரு மனிதனை சோர்விலிருந்து அகற்றும்படி அவர் இறங்கி வந்து சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எலியா அப்படித்தான் பாடுள்ள மனிதனாய் சோர்ந்த பொழுது அவனை பலப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்வின் நேரத்திலே பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போன மனிதன் சத்துவத்தை இழந்து போகிற பொழுது அவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆகாரமின்றி தவித்ததான தீர்க்கதரிசிக்கு ஆகாரத்தை கொடுத்து அவனை பலப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஜெபிக்கிற பொழுது தூதர்கள் வந்து பலப்படுத்தி ஜெபத்தின் பதிலை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலைகளும் அடைக்கப்பட்ட நிலையிலே தாவீதை கர்த்தர் பலப்படுத்தினதை பார்க்கிறோம். எங்கு நோக்கினும் மரணம் மரணம், தோல்வி தோல்வி என்று பல ஆண்டுகள் காலத்தை ஓட்டியதன யோசேப்பு சோர்வு நிறைந்தவனாய் காணப்படவில்லை. பல ஆண்டுகள் அவன் சோர்வை சந்தித்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லோருடைய வாழ்க்கையிலும் பாவத்தினால் சோர்வு வருவதுண்டு. யோசேப்புக்கு விரோதமாக எழும்பின அவனுடைய சகோதரர்கள் அறிந்து கொண்டார்கள், எங்களுடைய பணம் எங்களுடைய சாக்கிலேயே வந்திருக்கிறதே என்று அவர்கள் சோர்ந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாவம் சோர்வடைய செய்கிறது. அந்த நாட்களில் செய்ததான பாவ விதைகளினுடைய பலன்கள் அவர்களுக்கு வினையாக வந்து சேர்ந்தது. அவர்கள் உணர்ந்தார்கள், சோர்ந்து போனார்கள். பாவத்தினால் சோர்வு. சில நேரங்களில் இருள் நம்மை சூழ்ந்து கொண்டு ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி சோர்ந்து போயிருக்கலாம். அன்பிற்குரியவர்களை, சோர்வு என்பது ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, சிறு குழந்தைகள் கூட சோர்ந்து விடுகிறது. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 40:30 இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். சோர்வு என்பது யாரையும் விட்டு வைப்பதில்லை. ஆனால் இந்த சோர்விலிருந்து மீட்டு ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையின் அடிப்படையிலே சோர்ந்து போகிற ஒரு மனிதனுக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்துக்கிறார், சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், பலன் தருகிறார் என்று வேதத்திலே நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். ஆனால் சோர்வு வந்தவுடன் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது அநேகர் சோர்வின் நிமித்தம் ஜெபத்தை விட்டு விடுகிறார்கள். சோர்வின் நிமித்தம் ஆண்டவருக்கென்று செய்ய வேண்டிய எந்த ஒரு பணியையும் செய்யாமல் இருந்து விடுகிறார்கள். ஜெபிக்கவோ எதையும் செய்யவோ மனமற்று போகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு பெரிய தேவ மனிதர் ஆண்டவர் சொன்னார், ஒரு பெரிய குரூசைடு உண்டு ஆப்பிரிக்காவில் ஆயத்தப்படுத்து என்று சொல்லி அவர் நோட்டீஸ் அடித்து பல விளம்பரங்களை செய்து பெரும் கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்து அவர் காத்திருக்கும் போது ஒரு கூட்டமும் வரவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ உன் பிரசங்கத்தை துவங்கு, ஜெபித்துக் கொண்டிரு, காத்துக் கொண்டிரு என்று சொல்லவில்லை. நீ உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்று. அப்படி அவர் கண்களை மூடி ஜெபித்து பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து பேச துவங்கின பொழுது அலை அலையாய் ஜனங்கள், பெருங்கூட்டமாய் ஜனங்கள் வந்து அவருடைய வார்த்தையும் கேட்டார்கள், அற்புத சுகத்தையும் பெற்றார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக முறை பல நற்செய்தி கூட்டங்கள், பல ஆலயத்தின் காரியங்களை செய்ய துவங்கும் போது பெரும் மழை மேகத்தோடு வருவதை என் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். முதல் முறையாக ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்கிற அன்று மாலை வேளையிலே பல ஆயிரம் பேருக்கு உணவு ஆயத்தம் செய்து முடித்து எல்லாம் ரெடியா இருக்குது. ஆனால் மேகமும் இருளும் சூழ்ந்து வந்தது. பெரிய கலக்கம், பெரிய சோர்வு. நான் ஜெபித்தேன் என்று சொல்வதை விட எல்லா வேலைகளையும் செய்ய துவங்கினேன்.
அந்த பிரதிஷ்டைக்கு ஆராதனைக்கான சகல வேலைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தேன். கர்த்தர் அந்த சூழ்நிலையை அப்படியே மாற்றி அமைத்தார். ஒரு மனிதன் சோர்ந்து போகும் பொழுது ஆண்டவர் சொல்கிற இன்னொரு வார்த்தை, சோர்வை கொண்டு வருகிற பிசாசு என்கிற தந்திரசாலியை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றுதான் 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், சோர்வுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அந்த சோர்வு மாத்திரமல்ல, அந்த சோர்வை கொண்டு வந்த பிசாசும் ஓடிவிடுவான். அன்பிற்குரியவர்களே, பிரச்சனையை எதிர்த்து வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். சோர்வை எதிர்த்து வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். எதிர்நீச்சல் போடுகிற மீன் போல விசுவாசத்தை கொண்டு எதனால சோர்வு வந்ததோ, எதன் நிமித்தம் சோர்ந்திருக்கிறோமோ அதை எதிர்த்து நடக்கவும் ஓடவும் துவங்குங்கள். வேதம் சொல்கிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்பது ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை, நாம் கர்த்தருக்காகவே ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காகவே வாழ்கிறோம், நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாதிருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவை அறிந்தவர்கள் அவருக்காக காத்திருப்பார்கள், அவருக்காக அவருடைய வேத வசனத்துக்காக காத்திருப்பார்கள், ஜெபித்து காத்திருப்பார்கள். பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பார்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். வேதம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், ஓடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு, எதையாவது செய்து கொண்டே இரு. சும்மா இருந்தால் கூட வசனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் சொல்லிக்கொண்டே இரு, துதித்துக் கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு, செயல்பட்டு கொண்டே இரு, ஊழியம் செய்து கொண்டே இரு, ஆண்டவரை பாடிக்கொண்டிரு, சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிரு. வேதம் சொல்கிறது, பிசாசு அவர்களை விட்டு ஓடி போவான். சோர்வை எதிர்ப்பதற்காக சோர்வு நேரத்தில் நீங்கள் ஜெபிக்க முழங்கால் படித்தால் உங்களுக்கு ஜெபம் வராது. வேதத்தை வாசிக்க உட்கார்ந்தால் வேத வசனம் நமக்கு மனதில் நிற்காது, உள்ளே போகாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த சோர்வை அகற்றும்படி, அந்த சோர்வுக்கு எதிராக நாம் நடக்கவோ ஓடவோ செயல்பட துவங்கும் பொழுது நிச்சயமாகவே சோர்வு நம்மை விட்டு ஓடிவிடும். ஏசாயா 40:31 சொல்லுகிறது, அவர்கள் எழும்புவார்கள். சோர்வு நேரத்திலே எழும்புங்கள், ஓடுங்கள், இளைப்படைய மாட்டீர்கள், நடந்து கொண்டே இரு, நீங்கள் சோர்ந்து போவதில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சிறிய அறையிலே ஆலயத்தின் சிறு ஊழியத்தை நான் துவங்கிய பொழுது பெரும் மழை பெய்து மக்கள் கொடையோடு கூட வந்திருந்தார்கள். அன்றைக்கு அந்த சின்ன அறையிலே மிகவும் எளிமையான நிலையில் இருந்த அந்த வீட்டுக்குள்ளே இருந்து நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, நாங்கள் மழையில் நனைகிறோம், எங்களுக்காக நீர் உதவி செய்யும், ஒரு ஆலயத்தை கட்டித்தாரும் என்று சொல்லி. என்றைக்கு அந்த மழையில் நனைந்து சோர்ந்து போய் களைத்து போய் விசுவாசிகளுக்கு இடமில்லாமல் மனம் சோர்ந்திருந்தோமோ, அந்த நேரத்தில் செய்த அந்த ஊழியத்தை தொடர்ந்து விடாதபடி செய்து கொண்டே இருந்தோம். கர்த்தர் அதே இடத்திற்கு அருகிலேயே ஒரு நல்ல இடத்தையும் ஆலயத்தையும் கட்டி தந்தார். இவ்வளோ பெரிய ஆலயத்தை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். ஆனால் அன்று சோர்ந்து போன நிலை எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அந்த நேரத்திலும் கர்த்தர் பலப்படுத்தி எழும்பச் செய்தார், நடக்கச் செய்தார், ஓடச் செய்தார். சில கிராமங்களுக்குள்ளே சுவிசேஷத்தை அறிவிக்க செல்லும் பொழுது சொல்லுவார்கள், இங்கே போனால் பிரச்சனைகள், இங்கே போனால் பல தடைகள் வரும் என்று சொல்லி சோர்ந்து போகாமல் பின்வாங்காமல் முன்னேறி சென்ற காலங்கள் உண்டு. முடிவு திரும்பி வரும்போது கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை கொடுத்ததை வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் சோர்ந்திருக்கிறீர்களா? குடும்பத்தின் நிமித்தம், பிரச்சனைகள் நிமித்தம், நோய் நிமித்தம் பலவிதமான போராட்டங்களை சந்தித்து வந்து சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்துதான், இருள் மூடிக்கொண்டிருந்தாலும் சரி, எழும்புங்கள், ஓடுங்கள், நடந்து கொண்டே இருங்கள், நீங்கள் சோர்ந்து போவதில்லை. முடிந்தால் ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாக்குத்தத்தம் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்கள் நடந்து கொண்டே இருக்கும்போது, நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும்போது, அந்த சோர்வு எப்படி உங்களை விட்டு வெளியேறியது என்று
உங்களுக்கு தெரியாது. இப்படியும் சிலர் சோர்வடைந்ததுண்டு. சிலர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், நல்லவர்கள், பரிசுத்தவான்கள் கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிற அனுபவங்களிலே சோர்ந்து போவதுண்டு. பேதுரு என்பவன் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். யார் கடிந்து கொள்ளப்பட்டு யார் வேதனைகள் இருந்தார்களோ அந்த பேதுரு பெரிய ஊழியக்காரனாய் மாறினார். ஆகினாலே தேவன் சில நேரங்களில் அனுமதிக்கிற சிட்சையை கூட நாம் ஏற்றுக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் நம்மை கொண்டு எதே ஒன்றை செய்ய போகிறார். நம்மை திருத்தி நம்மை பூமியை எப்படி சீர் செய்து விளைய வைக்கிறார்களோ அதை போல உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அனுப்புகிற இல்ல ஊழியர்கள் கொடுக்கிற சிட்சைகள் உங்களை உருவாக்கி உங்களை சோர்வடையாமல் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படும் பாத்திரமாய் உங்களை ஒரு மாதிரியாக கர்த்தர் மாற்றுவார். ரெண்டு காரியங்களில் சோர்வு வருகிறதை பார்க்கிறோம். ஒன்று பாவத்தினால், இன்னொன்று கர்த்தருடைய சிட்சை. சில நேரங்களில் பிசாசு நம்மை சோதிப்பது உண்டு. ஆனால் கர்த்தர் ஒருபோதும் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. ஆகினால் சோர்ந்து போகாமல் வேதம் சொல்லுகிற வண்ணமாய் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் சோர்ந்து போகவில்லை. நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களில் இளைப்புடையவர்களாய் சோர்ந்து போகாதபடிக்கு எபிரேயர் 12:3 இயேசு விபரீதங்களை சகித்தார். சில நேரத்தில் சோர்வு விபரீதமாக இருக்கும். விபரீதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதையெல்லாம் தாண்டித்தான் நம்முடைய நாயகன் இயேசு முன் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் உபத்திரவங்களிலே சோர்ந்து போகாதபடி உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், சோர்ந்து போவாதீர்கள். உங்களுக்காக மன்றாடுகிற ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற அநேகர் இருக்கிறார்கள், சோர்ந்து போகாதீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, உன்னை சோதிக்கும்படி பிசாசின் இடத்துல கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நல்ல திருச்சபைக்கு செல்லுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் இருப்பார்களானால் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். பிரச்சனையின் நேரத்திலே நாத்தான் போன்ற தீர்க்கதரிசியை பஸ்தேபாள் தெரிந்து கொண்டு, ஊழியக்காரன் அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தது போல உங்களை தேற்றுவதற்கு நல்ல ஊழியக்காரர்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். திருச்சபையிலே, ஆவிக்குரிய திருச்சபையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல பரிசுத்தவான்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சோர்வு நேரத்தில் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. இருவராய் அதை சிந்திக்கும் பொழுது கர்த்தர் பெரிய விடுதலையை தருவார். உங்கள் வாழ்க்கையின் இருள் நிச்சயம் மாறும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். சோர்ந்து போயிருக்கிற மக்களை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஏராளமான பிரச்சனைகள் நிமித்தமாக கலங்குகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வசனங்களுக்காய் நன்றி. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனாலும் சோர்ந்து போயிருக்கிறேன். அந்த சோர்வுகளை தாண்டி செல்லும்படி எழும்புவார்களாக, ஓடுவார்களாக, நடப்பார்களாக, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பார்களாக என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிரச்சனையை தாண்டி செல்வதற்கு அவர்களுக்கு ஜீவ அப்பத்தை கொடுத்திருக்கிறோம். நல்ல ஆகாரத்தை கொடுத்து எலியாவை பலப்படுத்தினவர் இப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய சத்துவத்தை பெருக பண்ணுவீராக. சோர்ந்து போனவருடைய வாழ்க்கையில பலனருளுவீராக. விசேஷமாக இந்த நாட்களே சிறுவர்கள், வாலிபர்கள், நாங்கள் எதிர்பார்த்திராத படித்து பெரிய ஐஸ்வர்யத்தில் பெரிய ஊழியத்தில் இருக்கிறவர்கள் கூட சோர்ந்து போகிறார்களே, ஓடும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரை விசுவாசத்தோடு நடக்கும்படி செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம். நல்ல செய்திகளை, சாட்சிகளை கேள்விப்படும்படி இப்பொழுது உடைய பிள்ளைகள் யார் யார் சோர்ந்து போயிருக்கிறார்களோ உடைய சோர்வுகளை மாற்றும்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளுவீராக, உயிர்ப்பிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை. எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.